வெல்கம் டு ஆமோஸ் லைஃப் ஸ்டைல்ஸ். இன்றைக்கி லன்ச் பண்ணி எங்கள் வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான அரைக்கீரை கடையில் அண்ட் எக் ஃப்ரை தான். அரைக்கீரைக்கு நான் பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி பழம், கொஞ்சமாக புளி வச்சு கொஞ்சமாக மீடியம் ஹீட்டில் வேக வச்சு எடுத்துக்கிட்டு இந்த தண்ணியை வடிகட்டியதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மண் சட்டியில் போட்டு தான் கடைவேன். நீங்கள் எப்படி கீரையை உங்கள் வீட்டில் கடைவீங்க அப்படின்றத கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நாங்கள் எங்கள் வீட்டில் எப்பயுமே மண் சட்டியில் தான் கடைவோம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெயை ஊற்றி ஹீட் பண்ணதுக்கப்புறமா தாளிப்புக்காக வடவும் வரமிளகாவும் போட்டு தாளித்தா சூப்பராக இருக்கும். ஸோ நானும் அதே மாதிரி வரமிளகாலாம் கிள்ளி எடுத்து வச்சாச்சு. வரமிளகாய் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வடவத்தை கொட்டி ரொம்ப மைல்டு சிம்மில் வச்சு நீங்கள் அதை வதக்கணும். ஏன்னா ரொம்ப தீஞ்சு போயிடுச்சுன்னா வடம் ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் சிம்லேயே வச்சு அதை நான் தாளிப்பம் பண்ணி கீரையில் ஆட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா பாயில்டு எக்கை 2 பீஸாக கட் பண்ணி அது கூட கொஞ்சம் மேரினேட்டுக்காக சால்ட்டு, பெப்பரு, அப்புறம் சில்லி பவுடர்லாம் போட்டு பேனில் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஸோ எங்கள் வீட்டில் இன்றைக்கான அரைக்கீரை அண்ட் எக் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நாளைக்கு என்ன மெனு அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.